வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் கிரேசிஸ். நான் வெளில சிரிச்சாலும் உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். விஷ்ணு, நம்ம இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நான் பஞ்சாப நம்ம எளிதா எடுத்துக்க முடியாதுன்னு அப்பவே சொன்னேன். கீழ்ச்சிட்டாங்க. கம்ப்ளீட்லி ஒரு டிஸ்அரேல அனுப்பிச்சு வச்சுட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ. So many questions about strategy, methods adopted by the Chennai Super Kings. But first things first, இன்னும் அந்த 10 பாயிண்ட்லயே இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். And I now think they might be in a little bit of trouble. A lot of trouble. A lot of trouble. First things first, 5 out of 5. பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ச்சியாக 5 முறை கன்சிக்யூட்டிவா சென்னை சூப்பர் கிங்ஸை வீழ்த்தியிருக்காங்கன்னு ஒண்ணு. And that's no mean feat. And இன்னொரு விஷயம், ஒரு சில கீ பிளேயர்ஸ் இல்லாம இருக்கிறது. அதாவது முஸ்தபிசூர் இது அவரோட கடைசி ஆட்டம் இந்த ஐபிஎல்ல. அவர் இருக்க போறது கிடையாது. பத்திரானா நிகில்னாரு, அது எந்த அளவுக்கு சீரியஸ் இதுமே நமக்கு தகவல் வரல. அவர் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஈவன் இஃப் நாட், கடைசி வரையும் அவர் இருப்பார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. தீபக் சஹர் 2 பால் போட்டாரு, திரும்ப போனாரு. அவருக்கு என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை சீக்கிரமா சால்வ் ஆகுமா, திரும்ப வருவாரா தெரியாது. சோ இந்த மாதிரி கீ பிளேயர்ஸ் இல்லாம துஷார் தேஷ்பாண்டே அவருக்கும் ஒரு இன்ஜுரி. சோ இந்த மாதிரியான கீ பிளேயர்ஸ் உன்னோட டீம்ல இருந்தும் வெளியே போகும் பொழுது, அல்லது அவங்களோட ஃபியூச்சர் சர்டேனா இல்ல இந்த ஐபிஎல் முழுவதும் அப்படின் போது நிறைய கேள்விக்குறி எழும்புது. ஐ திங்க் இது ஒரு சீரியஸ் கன்சர்ன். எஸ், இப்பவும் பிளே ஆஃப் வாய்ப்பு எல்லாம் இருக்குன்றது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும், வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான் பாஸ். சிஎஸ்கே இன்னும் டாப் 4ல இருக்காங்க. ஆனா எஸ்ஆர்எச் அவங்களை விட ஒரு கேம் கம்மியா விளையாடி இருக்காங்க. எஸ்ஆர்எச் நாளைக்கு விளையாட போறாங்க அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. சிஎஸ்கேல ரோல் கிளாரிட்டினாலதான் அவங்க எல்லா சீசன்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. எம்எஸ் தோனி கேப்டனா இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கரெக்டா தெரியும். இந்த சீசன் இட்ஸ் ஆல் ஓவர் தி பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங் ஆர்டர் பத்தி பேசலாம். அஜங்கியா ரஹானே ஓபன் பண்ண கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே கதறி வேணா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பலாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு. He cannot. Rachin Ravindra has to be back. He's yet to score a 15 IPL 2024. Okay, பட் பாருங்க, அந்த 29-9-1 எல்லாம் இப்ப ரீசெண்டா அடிச்சதுங்க. 12-27-45 அவர் அடிச்சது in that number 3 பொசிஷன். சோ அந்த நம்பர் 1 பொசிஷன்ல அவர் அடிச்சதை விட நம்பர் 3ல தான் ஜாஸ்தியா அடிச்சிருக்காரு. இந்த நம்பர் ஸ்பீக் ஃபார் தெம்செல்ஸ். அந்த இடத்துலயே சப்போஸ் உங்களுக்கு அஜிங்கியா ரஹானே இஸ் a big match player அப்படின்னு தோணுதுன்னா பிளே ஹிம், பட் ப்ளீஸ் அவரை 3வது இடத்துல விளையாட வைங்க. ரச்சின் ரவீந்திரா ஹேஸ் டு ஓபன் அட் த டாப். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு. 2 மேட்ச்ல சென்னையில 30+ அடிச்சாரு. ஹி வாஸ் ஓகே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, அவருக்கு ஃபார்ம் இல்ல. பட் அஜங்கியாக்கு அதை விட ஃபார்ம் இல்ல. ரெண்டாவது பட் பாஸ், நான் ஆக்சுவலா என்னன்னா டாஸ் தோத்த உடனே முதல் பேட் செய்ய போறோம், முதல் பேட் செய்ய போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின் போது நான் என்ன யோசிச்சேன்னா, ஓப்பனிங்ல நம்ம பேசுற அந்த விஷயம், ஒரு மொயின் அலி ருத்துராஜ் ஓபன் பண்ணுவார், ஒரு டிராஸ்டிக்கா அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவார் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் டாஸ்ல தோக்குறது ருத்துராஜுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. சி தட்ஸ் நாட் இன் ஹிஸ் கண்ட்ரோல். ஆனா அவரு கண்ட்ரோல் இருக்கிறது என்ன, நீ கரெக்டான ஒரு ஆர்டர் கொண்டு வருது. சோ அந்த ஒரு ஆர்டர் அப்கோர்ஸ் அப்சல்யூட்லி, அதாவது எவ்வளவு வரையும் தான் அந்த ரோப் கொடுக்க போறீங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அஜிங்கியா ரஹானே ருத்ராஜ் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியும் பொழுது, சோ அந்த இடத்துல ஒரு மாற்றம் நிச்சயமா கொண்டு வந்திருக்கணும். அகேன்ஸ்ட் பஞ்சாப் பவர் பிளேல ஐ வுட் சே 55 without losing a wicket is not the greatest of scores. Power play la you want to accelerate. At least they didn't lose a wicket. Okay. ஆனா அந்த மிடில் ஓவர்ஸ்ல என்ன பிரச்சனை? Let's start with that. பேட்டிங் ஆர்டர் தான் பிரச்சனை. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, துஷார் தேஷ்பாண்டே பத்திரானா இல்லாததுனால வி லாஸ்ட் இட், டாஸ் தோத்ததுனால வி லாஸ்ட் இட், நமக்கு ஒரு நாள் சிவம் தூபே அடிக்காததுனால அவரை தவறு சொல்ல முடியாது. கரெக்ட். ஆனா என்ன சிவம் தூபே பத்தி கொண்டு வந்ததுனால நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் பாயிண்ட் தேர். ஓகே, முதல் பந்தில் அவுட் ஆனாரு. யாரு போல்டு, யாரு அவரோட விக்கெட் எடுத்தாரு? ஹர்ப்ரீத் பிரார். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் அ லெஃப்ட் ஆர்ம் பேட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மேட்ச் அப்ஸ், இந்த நம்பர்ஸ் தயவு செய்து இனிமேல் அதுல ஒரு பெரிய போக்கஸ் கொடுக்காம, எஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் லெட் தட் நாட் பி த மோஸ்ட் டெட்ரிமெண்டல் ஃபேக்டர். இது இந்த இடத்துல இதை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா அது நான் ஆகும்போது on one hand I was a little happy because at least இது எக்ஸ்போஸ் ஆச்சு. இப்போ ஏன்னா நீங்க உங்ககிட்ட குவாலிட்டி இருக்குன்னா you can perform, simple as that. I think நான் அப்படி ஒத்துக்க மாட்டேன். எனக்கு சிவம் துபேக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே, that was like an LBW. ஓகே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, it happens, these things happen. அதுக்குன்னு ரித்துராஜ் கைக்வாட் ஆக்சுவலி நிறைய மேட்ச் அப்ஸ்க்கு போக மாட்டாரு.
அதுல எனக்கு அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஆஃப் ஸ்பின்னரை லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு நிறைய இருக்கு. சோ I think எங்க it's an யூஸ் obvious பண்ணணுமோ Shivam. யூஸ் பண்ணாம இருக்கிறது, எங்க யூஸ் பண்ணக்கூடாது அங்க யூஸ் பண்றது. See, I So mean that's how you lose games, right? no, we'll talk about Sam Curran's captaincy, which was brilliant. But நான் batting order பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் விஷ், and I'd like your inputs on that as well. நம்பர் 3 சிவம் துபே அமைச்சது பெர்ஃபெக்ட். ஏன்னா அப்ப ஸ்பின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. Yeah, you Brilliant. had to get it. Yeah. அமைச்சிங்க Yeah. கிரேட். அவருக்கு ஆஃப் டே, எல்லா நாளும் அவர் அடிச்சு கொடுக்க முடியாது. ஃபைன். நம்பர் 4 டேரல் மிச்சல் தானே அனுப்பணும் நீங்க. நீங்க எப்படி ரவீந்திர ஜடேஜாவை அனுப்புறீங்க? எனக்கு Yes. புரியவே இல்ல. அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தான் உங்களுக்கு Yes. ஒர்க் ஆகுதா? இட்ஸ் நாட் ஒர்க்கிங். டேரல் மிச்சல் Yes. நம்பர் 3 விளையாடுறாரு போன மேட்ச்ல. இந்த மேட்ச்ல நம்பர் 8 விஷ். வாட் இஸ் Yes. கோயிங் டு பி ஹிஸ் ரோல்? அவருக்கே I mean, அவருடைய ரோல் it's புரியல. ஏற்கனவே அவர் ஃபார்ம்ல இல்ல. அப்படிங்கும்பொழுது வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தட் பிளேயர்? யூ ஆர் ஃபர்தர் கன்ஃபியூசிங் ஹிம். இது சென்னை but சூப்பர் கிங்ஸ்ல நடக்காது, பஞ்சாப் கிங்ஸ்ல நடக்கும். இது வந்து ஒரு ஆள் but மாறாட்டம், டீம் நீ மாறாட்டம் அவ்வளவு தெரியுது. அவரு நான் ஃபார்ம்ல இல்லன்றது நீ சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டேன்ற. போன மேட்ச் இதே கிரவுண்ட்ல ஆடிதான் அவர் அரசேதம் பதிவு செஞ்சாரு. So Yeah, but once in eight occasions. Okay, one but match my in 8 point is occasions. again, but the most recent game he scored. So my point is he should have come where Ravindra Jadeja came. I think, Correct. and it's just I mean I'm with you on this. That's what I'm trying to say, that அந்த இடத்துல நிச்சயமா வந்து டாரல் மிச்சல் வந்திருக்கணும். And Ravindra Jadeja, let's not forget, இந்த சீசன் முழுவதும் அவருக்கு ஒரு நல்ல சீசன் அமையல. அவர் Correct. வந்து it's not his best season. It's not even a decent season for him. So அந்த இடத்துல வந்து நீ நிஜம் அடிச்சிருக்காரு விஷ். In the entire time that he has played, 2 6 there you மட்டும் go, தான் அடிச்சிருக்காரு. there you Strike go, rate there is you go. very low. அவரால ரொட்டேட் பண்ண முடியல as he usually would. So எனக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா இந்த T20 வேர்ல்ட் கப்லயே அவருடைய ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு அவங்க செதுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. Looking at his form 100%. currently. Okay, but we'll come to the World Cup conversations later. ரவீந்திர ஜடேஜா அனுப்பிச்சது it was perplexing. And அந்த டைம்ல I will not blame ரித்துராஜ் கைக்வாட். அங்க திங்க் டேங்க்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டீஃபன் பிளெமிங் கிட்ட தான் நான் அந்த கேள்வியை கேட்பேன். சார், உங்க நாட்டுல இருந்தானே சார் டேரல் மிச்சல் வந்திருக்காரு, அவர் அனுப்பாம எப்படி சார் ரவீந்திர ஜடேஜாவை அனுப்புறீங்க? எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நீங்க அனுப்பணும்னா ஒரு மொயின் அலி அனுப்புங்க. கீப் ரவீந்திர ஜடேஜா டுவர்ட்ஸ் தி எண்ட். நோ, மொயின் அலி ஸ்பின்ன சூப்பரா விளையாடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே. சென்ட் another left hander who is there. மொயின் அலி இருக்காரு, அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா ஆன் தி கிரீஸ் இருக்காரு, MS தோனி இருக்காரு. Why are you bringing Samir Rizvi? ஒரு இம்பாக்ட் பிளேயரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா bowler ஆப்ஷன் எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? உங்களுடைய bowler ஆப்ஷன் உங்களுடைய 2 மெயின் bowlers இல்ல. முகேஷ் சௌத்ரி அண்ட் சிமர்ஜீத் சிங் இருந்தாங்க, ஒரு பிரசாந்த் சோலங்கி இருந்தாரு. 3 bowlers as bowling options நீங்க வச்சிருந்தீங்க. Because you got Samir Rizvi in unnecessarily, உங்களால எந்த bowlerயுமே இம்பாக்ட் ஆப்ஷனா எடுத்துட்டு வர முடியல. I want to get a stat. நீ வந்து அதாவது இந்த மாதிரி பேட்டிங் பண்ணும் பொழுது விக்கெட்ஸ் இழந்த சமயத்துல ஒரு இம்பாக்ட் பிளேயர், ஒரு பேட்டரை கொண்டு வந்து எவ்வளவு ஆட்டங்கள் ஜெயிச்சாங்க, எவ்வளவு ஆட்டங்கள் தோத்தாங்கன்ற ஒரு லிஸ்ட் நீ எடுத்து பார்த்தனா ஷுவரா ஒரு இம்பாக்ட் பிளேயரா, அதாவது நீ ஒரு ஃபோர்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் சப்ஸ்டிடியூஷன் பேட்டிங் பண்ணும்போது எடுத்துட்டு வர அணிகள் நிச்சயமா அந்த ஆட்டம் தோத்த கணக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், டெல்லி வந்து ஒரு குஷாக்ராவை யூஸ் பண்ணதன் காரணமாக ஒரு முகேஷை யூஸ் பண்ண முடியல. சோ இது வந்து ஒரு ட்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல சிஎஸ்கே பேனிக் பட்டன் அழுத்தணும்ன்றது அவசியம் இல்ல அப்படின்னு தான் தோணுச்சு. There were batters. There was a key difference. You're absolutely right. No, and the key difference என்னன்னா Delhi were in a spot of bother. There was some sit down or something. அதனால குஷாக்ரா வந்தாரு. But even then it didn't work. Even then it didn't work. I'm just டவுன்ல உங்களுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு தான் பெரிய பேட்டிங் யூனிட் டெப்த் இருக்கே. சோ நீங்க எதுக்கு அந்த 3வது விக்கெட் விழும்போது நீங்க சமீர் ரிஸ்வி எடுத்துட்டு வரீங்க? He is an unknown commodity. See, ஒரு டொமெஸ்டிக், நம்ம இத பத்தி நிறைய பேசியிருக்கோம். டொமெஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து அங்க நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெரிய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சில பேர் டைம் எடுத்துப்பாங்க. அந்த டைம் எடுத்துக்கிற மாதிரி தான் தெரியுது சமீர் ரிஸ்வி. Yes, I know they wanted to give him an opportunity, but this is not the stage. This is not the time. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு bowler இல்ல, உங்களுக்கு 2 மெயின் bowlers இல்லங்கும் பொழுது you will need all hands on deck. இன்னொரு எக்ஸ்ட்ரா பேசர் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருப்பாரு. அந்த டைம்ல நீங்க வந்து சமீர் ரிஸ்வி ஒரு இம்பாக்ட் ஆப்ஷனா யூஸ் பண்றது இஸ் மைண்ட் பாக்லிங். He ate up the deliveries அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கூட நீங்க மொயின் அலி அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் MS தோனி, அதுக்கப்புறம் டேரல் மிச்சல். I do not understand this. எனக்கு சுத்தமா புரியல. Baffling, completely baffling. There's no doubt about that. This. What is your batting order for CSK? Top 1, 2, 3, 4, 5, 6, 7. See,
I will still stick with wanting to see a Rachin and Ruturaj bat right at the top. அது இப்ப வெளில எடுத்துட்டு வந்தாங்க. சோ ரச்சினை வந்து அவங்க என்ன ரச்சினை வச்சு பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது I would start with a Moeen and Ruturaj. Okay, என்னோட இப்போதைக்கு ஸ்டார்ட்ல வந்து I would put a Moeen Ali is already opened before. So அப்படின் போது ஒரு Moeen Ali and ஒரு Ruturaj வந்து ஆரம்பிங்க. ரஹானேவை நீங்க 1 down கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு டேரல் மிச்சலை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சிவம் துபே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரிஸ்வி ஆடுறாரு அவரை கொண்டு வாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ, அந்த இடத்துல எனக்கு ஜடேஜாவோட இந்த ஒரு ரோல் தான் வந்து especially in batting is not able to perform. அது நமக்கு தெரியுது. சோ ஜடேஜாவை நீங்க ஹைட் பண்ணுங்க. நீங்க வந்து ஜடேஜாவை தோனிக்கு அப்புறம், அதாவது நீங்க he doesn't have to bat, look at him as a bowler, it's fine. சோ இந்த ஒரு ஆர்டர் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இனிமேல் வந்து நீங்க ஜடேஜாக்கு வாய்ப்பு வந்து bowlingல மட்டும், bowling and fielding is a gun fielder, அதுல டவுட் எல்லாம் கிடையாது. பட் பேட்டிங்ல இந்த ஒரு ஆர்டர், அதாவது மொயின், ருத்துராஜ், 1 டவுனர் ரஹானே, அதுக்கப்புறம் ஒரு டேரல் மிச்சல், அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு சிவம் தூபே, அதுக்கப்புறம் நீ ஒரு ரிஸ்வி இருக்காருன்னா டீம்ல இருக்காருன்னா ரிஸ்வி விளையாட வைக்கலாம், தோனி, ஜடேஜா and so on and so forth. எனக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா, I want him back. எனக்கு வேணும். That's what I'm saying. I want to see him. Yeah. I cannot fathom. இப்போ ஒரு மொயின் அலி கூட at the top கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பால் இந்த சிக்ஸர் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி ரச்சின் ரவீந்திராக்கு இருக்கு. I think CSK had it right at the start. ஏதோ பிரச்சனையாயி அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. and this is not working for them. காலாகாலமா RCB இது பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். CSK was the one team இத பண்ணவே மாட்டாங்க. இந்த தடவை மும்பை நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. they are also losing games. RCB னுடைய நிலைமை எல்லாருக்குமே தெரியும். CSK going down that path is only shocking for me. ரெண்டாவது, let's credit Punjab. Brilliant bowling by the spinners. sticky விக்கெட்ல வந்து நின்னு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 8 ஓவர் கொடுத்தாங்க ஸ்பின்னர்ஸுக்கு. பிரில்லியன்ட். ஒரு ஹர்ப்ரீத் பிராரா இருக்கட்டும், ராகுல் சேரா இருக்கட்டும், 4 விக்கெட் வீழ்த்தினாங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல. ஒரு 4 ஒரு 6 கொடுக்கல. 17th ஓவர்ல தான் முதல் 6 for CSK வந்தது. and that 19th over was gold. and the goal captaincy from Sam எப்படி வேணா போயிருந்திருக்கலாம் அது. How brave of Sam Curran. நிஜமாவே அவருடைய கேப்டன்சில this was his best game. அவருடைய முன்னாள் அணிக்கு எதிரே அவர் விளையாடினாரு. செப்பாக்ல he has got fond memories, but as a captain of Punjab Kings, I think this is the memory he'll cherish the most. 19வது ஓவர்ல MS தோனிக்காக நீங்க ராகுல் சேரை பதுக்கி அந்த ஓவர்ல 3 ரன் ஒரு விக்கெட் அப்படிங்கும் பொழுது அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 180 அடிச்சிருந்தாங்கன்னா கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் நம்ம பார்த்திருப்போம்னு எனக்கு தோணுது. because the bowlers came back. ரிச்சர்ட் கிளீசன் நல்லா போட்டாரு, சூப்பரா போட்டாரு. இஸ் a good find. I think சேப்பாக்ல நல்லா போடுவாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒரே ஒரு கேம் மட்டும் தான் இருக்கு CSKக்கு சேப்பாக்ல. இதுக்கப்புறம் now the worry starting to creep in. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் very well done. No? What did you think? You said it all. I don't have to add anything to that because batting? That's exactly what. Brilliant boss. See, Prabh Simran, of course, he got a start but couldn't convert, but that's fine. Prabh Simran, அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் just made things look so easy. ஒரு சஷாங்க் அங்க எண்ட்ல வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. they're looking solid. ஒரு ரைலி ரூசோ, let's not forget ரைலி ரூசோ போன மேட்ச்ல I think he scored about 20 odd runs, 25, I don't know how much he scored, 20, 25, 26, but in the matchல he just came to the fore. அந்த அக்ரெசிவான இன்டென்ட் தான் வந்து ஒரு மாதிரி ஒரு குஷன் பண்ணுச்சு. ஏன்னா பிகாஸ் அவரு விக்கெட் எழுந்திருந்தாருன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் சேம்பர் அங்க கிரியேட் ஆயிருந்திருக்கும். பட் அதை தவிர்த்தாரு. brilliant boss. I think overall there's nothing to say. Winning by 7 wickets, அதுவே வந்து I mean it says it all. I think they've suddenly எப்படின்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்களுடைய எல்லா பேசஸையும் ஷார்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் தவறு இருந்தோ அதெல்லாம் திருத்தி ஒரு செம்மையான ஒரு டீமா உள்ள வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் you never know, anything can happen at this point. அவங்களால 16 புள்ளிகள் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா போட்டிகளும் ஜெயிச்சாங்கன்னா so they could be a dark horse with a brilliant story to tell. but Chennai Super Kings definitely in trouble. in trouble. நல்லாவே தெரியுது. அடுத்த போட்டி தரம்சாலால, not in their home, and அவங்களுடைய away record is absolute கீழே. நான் வந்து எனக்கு நிறைய வார்த்தை தோணுச்சு, அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண ஆசைப்படல. தரம்சாலான்றதுனால எனக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இந்த 2010 ஞாபகங்கள் திரும்ப வரலாம். அந்த ஒரு டிராமாட்டிக்கான மேட்ச், மகேந்திர சிங் தோனி வந்து இமோஷனலா முதல் முறை எல்லாருமே பார்த்த அந்த மேட்ச். சோ ஐ மீன் இதெல்லாம் வந்து சும்மா ஹிஸ்டாரிக்கா சொல்றதுன்னு சொல்லலாம் பாஸ். பட் பஞ்சாப் வாஸ் ஜஸ்ட் டூ சுப்பீரியர் டுடே. அதாவது ஓகே, ஒரு பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா கூட நான் வந்து இவ்வளவு யோசிச்சிருந்திருக்க மாட்டேன். பட் த வே தே won, டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க. எல்லா ஃபேஸ்லயும் பஞ்சாப் தான் டாப்ல இருந்தாங்க. அது 40 ஓவருமே பஞ்சாபுக்கு
பஞ்சாபுக்கு அந்த டாமினேஷன் தெரிஞ்சது. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் கன்சர்ன். நீங்க வந்து ஒரு ஃபைட் அந்த இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுக்க முடிஞ்சதா கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசமான டிசிஷன்ஸ் எல்லாருமே, அதாவது பேசிக்கா கிரிக்கெட் பாக்குறவங்க கூட வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சில எரர்ஸ் இன் யூனோ ரொட்டேட்டிங் பேட்டர்ஸ், ரொட்டேட்டிங் போலர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கன்சர்னா தெரியுது. ஒரு இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ண அந்த விதம், இது எதுவுமே வந்து சரியா அமைய மாட்டேங்குது. ஸோ இது வந்து தொடர்ந்ததுன்னா நிச்சயமா வந்து பிளே ஆஃப் அப்படின்றது ஒரு கனவாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். Oh, let's hope it doesn't come to that. But Chennai Super Kings நோடிய hopeful followers எல்லாருக்குமே என்ன சொல்றோம் அப்படின்னா, it's not over yet. Okay, and CSK பொறுத்த அளவுக்கு it's not over until it's over. Of course it's not. Okay, and CSK ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாமே நல்லா ஜெயிச்சிருக்காங்க. தோத்த மேட்சஸ்லாம் ரொம்ப மோசமா தோத்துருக்காங்க. ரித்துராஜ் கைக்வாட்னுடைய ஃபார்ம் ஐயோ அவுட்ஸ்டாண்டிங். ஜஸ்ட் ஒன் திங் டு லெட் யூ நோ, லாஸ்ட் சீசன் CSK ஜெயிக்கும் பொழுது 590 தான் அடிச்சிருந்தாரு ரித்துராஜ் கைக்வாட் ஆஃப்டர் 16 கேம்ஸ். இப்போ 10 போட்டிகள்ல 509. கேப்டன் இஸ் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். பட் ஆஸ் அ பேட்டர் அவர் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆஸ் அ கேப்டன் there's a lot more to be done அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லெகசி MS தோனியினுடைய லெகசிய கொஞ்சம் it's a little heavy on his shoulders அப்படின்னு நல்லாவே தெரியுது. But let's talk about today's game. Good game. ஏன்னா SRH வந்து CSK-வை டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பாக்குற ஒரு கேம். SRH RR சந்திக்கிறாங்க. ஹைதராபாத்ல இந்த ஒரு போட்டி நடக்க போகுது. ஆனா இந்த போட்டி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மக்களின் குரல் கேட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பஞ்சாப் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So let's just quickly read it out, Vish. ராஜேந்திரன் பஞ்சாப். ராஜேந்திரன் ஆக்சுவலா ஒவ்வொரு நாளும் நம்ம மக்களின் குரல்ல ஃபீச்சர் ஆகிறாரு. ஸோ ஒவ்வொரு நாளும் அவரோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா போகுது. வெல் டன். பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பா வின் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு டாமினேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2023 பேக் டு அகேன் பஞ்சாப் கிங்ஸ் வினிங் ஈஸிலி டுடே மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வெரி க்ரூஷியல் நாக். விஷ்ணுபுர் ஓகே எஸ் அப்சல்யூட்லி பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியா தான் ஜெயிச்சாங்க. எல்லா ஃபேஸ்லயும் பஞ்சாப் தான் டாமினேட் பண்ணாங்க. மிடில் ஓவர் வரையும் இது கொண்டே போகல. 7 விக்கெட்ல ஜெயிச்சிட்டாங்க. வெல் டன் பஞ்சாப். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ். நவாஸ். இந்த நவாஸும் இவங்கெல்லாம் வந்து டெய்லி கரெக்டா வருது. டுடே பஞ்சாப் ஈஸிலி ஒன் டூபே டக்கா. யோ அப்படியே என்னோட ஃபியூச்சர் சொல்லிடுங்க நவாஸ். எங்களோட ஃபியூச்சரும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. டூபே டக்குன்னு என்ன ப்ரெடிக்ஷன் அது. இவரை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நம்ம நிகழ்ச்சியில. நிஜமாவே டாடா ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக சிவம் துபேக்கு கோல்டன் டக். ஒரு விஷயம் பாத்தியா, யாரெல்லாம் T20 ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. சிவம் துபே கோல்டன் டக்கு, ஹார்திக் பாண்டியா கோல்டன் டக்கு, ரோஹித் சர்மா 4. ஓகே, அதுக்கப்புறம் யாதவ் 10. ஆமா, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா கண் திருஷ்டி. The jinx of the BCCI continues. இல்ல BCCI நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். ஐயோ இவங்களுக்கு கிடைச்சிருக்கே எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு எவ்வளவு பேர் யோசிச்சிருப்பாங்க. என் பிள்ளை கிடைக்கல, என் ஃப்ரெண்டு கிடைக்கல, என் பாய் ஃப்ரெண்டு கிடைக்கலன்னு எவ்வளவு பேர் யோசிச்சிருப்பாங்க. சோ அந்த கண்ணெல்லாம் அவங்களை வந்து துரத்துது. பட் ஓகே, இன்னைக்கு SRH vs RR உன்னுடைய தாட்ஸ் என்ன, ப்ரெடிக்ஷன்ஸோட சொல்லு. தாட்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ஆஃப் த டேபிள். ஒரே ஒரு தோல்வி தான் தழுவி இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கொஞ்சம் ரெயின் டிலே எல்லாம் ஆனதன் காரணமாக குஜராத்துக்கு எதிராக ஒரே ஒரு தோல்வி தான். சன்ரைஸ் ஹைதராபாத்தை பொறுத்தளவு ஒரு பெரிய தோல்வியை தழுவிட்டு வராங்க. their last game was against Chennai where சுத்தமா பேட்டிங்ல எதுவுமே நம்ம பார்க்கல. நம்ம வந்து எதை நம்ம இந்த சீசன் முழுவதும் பார்த்தோமோ அதை வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பே வரல. இதுல என்னன்னா, நீங்க வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை முதல் பேட் செய்ய விடாமல் அவங்களை சேஸ் பண்ண வச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல தடுமாற்றங்கள் தெரியுது. சோ அதை கேபிட்டலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்ப்போம். பட் ஓவரால் நீங்க வந்து இந்த பிட்வீன் டூ சைட்ஸ் நீ பார்த்தனா ஐ வில் கோ வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். மை ப்ரெடிக்ஷன் இஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. பேட்டிங், பவுலிங் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பர்ஃபெக்டா செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர்பான பேட்டில், எஸ்பெஷலி ராஜஸ்தான் ராயல்ஸோட bowlers versus சன்ரைஸ் ஹைதராபாத்தோட பேட்டர்ஸ். இது வந்து ஒரு செம சேலஞ்சா இருக்கு. This is going to be the key battle. Yuzvendra Chahal versus Henrik Klaasen. பலமுறை Yuzvendra Chahal வந்து இவருடைய விக்கெட்டை எடுத்திருக்காரு. I think 5 times dismiss பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால this is going to be a key battle. And Trent Bolt against the openers of Sunrisers Hyderabad. அதுவும் நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சந்தீப் சர்மா in the death overs against ஒரு அப்துல் சமாதா இருக்கட்டும், Henrik Klaasen இருக்கட்டும், அதுவும் பயங்கரமா இருக்க போகுது. And just the spinners, I want to see who will dominate. ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் யுஸ்வேந்திர செஹலா இல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த மிடில் ஆர்டரா, ஹூஸ் கோயிங் டு டாமினேட் அப்படின்னு பாக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். பட் ஐ ஆனஸ்ட்லி திங்க் தட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. அண்ட் RR என்ன தெரியுமா,
அவங்களுக்கு வந்து சிஎஸ்கேயா எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிஎஸ்கே வரலன்னா அவங்களுக்கு பெட்டர் அப்படின்னு யோசிச்சு டப்புன்னு தோத்துட்டாங்கன்னா டு மேக் திங்ஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் சிஎஸ்கே எப்படி இருக்கும். சோ ஐ அம் அவங்க கோயிங் வித் அவங்களோட ஆட்டத்தை ஆட எஸ்ஆர்ஹெச். போறாங்க. ஐ அம் கோயிங் ஓகே வித் ஓகே எஸ்ஆர்ஹெச். ஓகே 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 சோ என்ன வில் நடக்குது பி அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங். ஐ ஹோப் ஆர்ஆர் வின்ஸ் பட் ஐ அம் கோயிங் யா வித் எஸ்ஆர்ஹெச். ஓகே ஃபேர் எனஃப். நீங்க வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்க and யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க, காரணங்களோட சொல்லுங்க, which we absolutely love. மக்களின் குரலை நாங்க எடுத்துப்போம். Thank you so much for watching Cricket Crazies. Thank you Vishnu, thank you guys. Thank you, Vav. Thank you, guys.